நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவருமான விஜய் மற்றும் மனைவி சங்கீதா அவங்களோட விவாகரத்து வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. வழக்கு விசாரிச்சு வர செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல விசாரணை நடந்துச்சு. வீடியோ கான்பரன்ஸ்ல ஆஜராயிருக்காங்க. ரெண்டு பேரும் மனுமுத்து பெறுவதா மனு தாக்கல் செய்த நிலையில அடுத்த கட்ட விசாரணையை ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. தமிழக அரசியல் களம் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு. விஜய் அவரும் அவரோட பரப்புரையில பிஸியா இருக்காரு. இந்த நிலையில அவரோட விவாகரத்து வழக்கு தொடர்பான தகவல் அதிகமா கவனிக்கப்பட்டு வருது. அந்த வகையில இன்னைக்கு விவாகரத்து வழக்குல விசாரணை நடைபெறும்னு அறிவிக்கப்பட்ட நிலையில விஜய் ஆஜராவாரா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. விஜய் இன்று விசாரணைக்கு நேர்ல ஆஜராகல, சங்கீதா அவங்களும் ஆஜராகல. ரெண்டு பேருமே ஆஜராகாத நிலையில வீடியோ கான்பரன்ஸ் மூலமா ஆஜராயிருக்காங்க. அவங்களோட வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி புதிய மனு ஒன்றை தாக்கல் பண்ணிருக்காங்க. அந்த மனுவுல விஜய் சங்கீதா பரஸ்பரமா ஆலோசித்து சுமூகமா பிரிஞ்சு விட முடிவை எடுத்திருக்காங்களாம். இத கருத்துல கொண்டு நீதிபதி வழக்க உடனடியா விசாரிக்காம ஒத்தி வச்சிருக்காங்களாம். இதனால இந்த வழக்க பற்றி பல்வேறு தகவல்கள் வெளியாகிட்டு வருது. திரையுலக வட்டாரங்கள்ல பேசப்பட்டு வருது. ரெண்டு பேரும் பிரிஞ்சாலுமே ஜீவனாம்சம், குழந்தையோட எதிர்காலம், இப்படி நிறைய விஷயங்கள்ல ஆலோசனைகள் நடந்துகிட்டு இருக்காம். தேர்தல் பணி இருக்கிறதுனால பாதுகாப்பு காரணங்கள்னால ரெண்டு பேரும் ஆஜராக முடியல. அதனால காணொலி காட்சி வாயிலா ஆஜராயிருக்காங்க. இன்றைய விசாரணை நாள்ல விஜய் அவர் அதை செஞ்சிருக்காரு. அதனாலதான் வழக்கு விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டிருக்காம். நேற்று விஜய் தரப்பு சங்கீதா தரப்பு வழக்கறிஞர்கள் பேச்சுவார்த்தை பண்ணிருக்காங்க. தன்னோட வேட்பு மனுவில் தாக்கல் செய்த சொத்துக்களோட அடிப்படையில 250 கோடி ரூபாய் ஜீவனாம்சமா சங்கீதா கேட்டிருக்காங்களாம். 35 கோடி தான் தர முடியும்னு விஜய் அவரும் சொல்லியிருக்காராம். ஜேசன் சஞ்சய் அவரையும் மகள் சாசாவையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காராம். இதுக்கு சங்கீதா அவங்களும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. மனுமுத்து பிரிவதா நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து தான் 15ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்களாம் இந்த வழக்க. இப்ப தேர்தல் பரப்புரையில விஜய் அவர் பிஸியா இருக்காரு. அடுத்த மாதம் அவருக்கு தேர்தல் வேலைகள் ரொம்ப ஸ்பீடா நடக்க இருக்கு. இந்த நிலையில விஜய் கோரிக்கையை ஏற்று ஜூன் மாதத்துக்கு வழக்கு விசாரணையை நீதிபதி ஒத்தி வச்சிருக்காங்களாம். இந்த தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. விஜய் அவரு அப்ப விவாகரத்து வாங்கிட்டா வேற திருமணம் பண்ணிப்பாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அரசியல் அவரு பிஸியா இருக்காரு. இந்த அரசியல் வேலைகள் இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த விவாகரத்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரோட வாழ்க்கையில வேற ஏதாவது முடிவெடுப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட குழந்தைகள் அவர் கூட இருக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்களா, அப்பா மேல அவங்க இன்னும் அன்பாதான் இருக்காங்களா, இந்த பிரிவினால அவங்க எவ்வளவு தூரம் உடைஞ்சு போயிருக்காங்க, என்ன காரணமா இருக்கும்னு பல கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா தகவல், அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.